வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் காளகஸ்தி கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. யாருக்காவது திருமணம் ஆகலையா உடனே காளகஸ்தி கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ராகு கேதுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்கே வந்து காளகஸ்தி கோவிலில் வந்து ராகு கேது பூஜை தான் உலக புகழ் பெற்றதுங்க. இந்த கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து காளகஸ்திக்கு பஸ் ஏறி போக போகிறோங்க. பஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். நம்ம இப்போ காளகஸ்திக்கு பஸ்ஸில் ஏறி கிளம்பலாங்க. பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இப்போ திருப்பதியிலேருந்து காளகஸ்திக்கு போகிறதுக்கு வந்து 38 கிலோமீட்டராங்க. பஸ்ஸோடைய சார்ஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 45 ரூபாங்க. ஆனால் 38 கிலோமீட்டருங்கிறது வந்துட்டு அரௌண்ட் 45 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடுவாங்கங்க. பஸ்ஸும் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக தாங்க இருக்குது. அதுவும் 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குங்க. கண்டினியூவாக காளகஸ்திக்கு வந்து பஸ் இருக்குங்க. திருப்பதியிலேருந்து பாருங்களேன், பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் ஆகுதுங்க. நம்ம இப்போ வந்து காளகஸ்தி வந்துட்டோங்க. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். திருப்பதியிலேருந்து இப்போ காளகஸ்தி வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. காளகஸ்தியில் இந்த இடத்துல தாங்க பஸ்ஸு இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ காளகஸ்தி சுவாமி தேவஸ்தானம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த போர்டு வழியா நம்ம போனோன்னா கோவிலுக்கு போயிடலாங்க. நடந்தே போயிடலாம். ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸு தான் இருக்கும். பக்கம் தாங்க கோவில். ஆனால் ஆட்டோக்காரங்களாம் வருவாங்க, வந்து உங்களை வந்து கோவிலில் விட்றோன்னு. ஆக்சுவலாக ஆட்டோலாம் போக தேவையில்லைங்க. ஒரு 200 மீட்ரு தாங்க. நடந்தோன்னா நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸுக்கே போயிடலாம். கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்குங்க. அது தான் நம்ம இப்போ கோவிலுக்கு உள்ளே போக போகிறோங்க. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல தாங்க வந்துட்டு செல்ஃபோனு, கேமரா, பேகு இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறதுங்க. பேகுக்கு வந்து 5 ரூபா, கேமராவுக்கு வந்து 10 ரூபா, செல்ஃபோனுக்கு வந்து 5 ரூபா வாங்குகிறாங்க. இங்கே தாங்க கொடுத்துட்டு தான் அப்புறம் உள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே வந்துட்டு செல்ஃபோன் வந்துட்டு அலோடு இல்லைங்க. கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா 5000 ரூபா ஃபைனாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு நம்மளை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் கோவிலுக்குள்ளே விடுவாங்க. இங்கே ராகு கேது பூஜை செய்து கொள்ளும் பக்தர்கள் வந்துட்டு அதாவது வந்து மேல்நாட்டு உடை வந்து அனுமதி இல்லையாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் அனுமதி இல்லையா. சாரி, அப்புறம் சுடிதாரு, வேட்டி, சட்டை தாங்க, இது தாங்க அனுமதியாங்க. நான் இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேங்க. கோவில் ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. ஒரு நல்ல தரிசனங்க. உள்ளே வந்து போகிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீ தரிசனம், அப்புறம் 50 ரூபா தரிசனங்க. ராகு கேது பூஜை வந்து மினிமம் வந்து 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 500 ரூபா, 750 ரூபா, 1000 ரூபா, 2500 ரூபா, 5000 ரூபா அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க ராகு கேது பூஜைக்குங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே போனதும் அங்கங்கே வந்து ராகு கேது பூஜை வந்து நடத்துகிறாங்கங்க. அப்புறம் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்ததும் சனீஸ்வர சாமிக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு அலங்காரம் பண்ணி, அவர் சனீஸ்வர சாமி வந்துட்டு திருநள்ளாறில் எப்படி சிலையாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு சிலையாக பார்த்தங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்ததும் தட்சிணாமூர்த்தி சாமிக்கு வந்துட்டு அதே மாதிரி தங்கத்தால் ஆன முலாம் பூசப்பட்ட தங்கத்தால் ஆன அந்த ஜோடிச்சு அதுக்கு நடுவில் தட்சிணாமூர்த்தி சாமி இருந்தார். அதை பார்த்துட்டு அப்புறம் அம்பாவை வந்து கும்பிட்டு வெளியே வந்ததும் குரு பகவானுக்கும் அந்த மாதிரி தங்கத்தாலான முலாம் பூசப்பட்ட அந்த இதெல்லாம் ஜோடித்து வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வரும்போது பாதாள விநாயகருங்க. இந்த பாதாள விநாயகர் வந்து ஒரு 20 அடியாவது கீழே இருக்குங்க. நம்ம குனிஞ்சு உள்ளே போயிட்டு படிக்கட்டில் இறங்கி கீழே போயிட்டு கும்பிட்டு வரணுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. நம்ம இப்போ மலைக்கு மேலே தாங்க ஏற போகிறோம். காளகஸ்தி கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்து இப்படியே போனோன்னா 4வது கேட்டில் போயிட்டு மலைக்கு மேலே ஏறலாமாங்க. ஈவினிங்கு 6 மணி வரைக்கும் திறந்துருக்குமாங்க.
இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது சிவபெருமானோடைய சிலையும் பார்வதி தாயோடைய சிலையும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணப்பர் அவருடைய கோவிலும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாங்க. நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்னா இதாங்க கேட்டு நம்பர் 4. இந்த 4வது கேட்டுக்கு வந்தது தாங்க பக்தர்கள் வந்து இலவசமாக சமுதாய கூடம் இருக்குங்க. அதாவது இங்கே வந்து படுத்து தூங்குறதுக்கு அந்த மாதிரி வசதியெலாம் இருக்குதா. இங்கே ஃப்ரீ டாய்லெட்டு, பிரசாத ஸ்டாலு எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. நித்திய அன்னதான மடம்னு அதுவும் இங்கே தாங்க இருக்குது. இதான் வந்து தெற்கு கோபுரங்க. இதில் இருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா நம்ம மலைக்கு போகிற இடங்க, பக்தர் கண்ணப்பர் கோவில் செல்லும் இடங்க. இந்த வழியாக தான் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோங்க. அந்த வழியாக வந்தோன்னா இங்கே படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 200 படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏறுவோம். இங்கே மலை மேலே ஏறும்போது காளகஸ்தி கோவில் அப்படியே கிளியராக தெரியுதுங்க. காளகஸ்தி மலை கோவிலுக்கு இந்த வரைக்கும் வந்து ரோடு வருதுங்க. இதுக்கு மேலே ஒரு 50 படிக்கட்டு ஏறினானா மலைக்கு மேலே போயிடலாம். இது வரைக்கும் வந்துட்டு பைக்கு காரு எல்லாமே கொண்டு வந்துக்கலாம் மாட்டேது. நல்லா பெரிய ரோடாகவே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஆட்டோலாம் நிற்கிது. இங்கே மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. காளகஸ்தி கோவிலோட மொத்த வியூவும் அவ்வளோ அருமையாக தெரியுதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதான் வந்துட்டு சிவபெருமான் இருக்கிற கோவிலுங்க. அங்கே தான் வந்து சிவபெருமானோடைய சிலை இருக்குது. அதை சுற்றி நம்ம வரும்போது தான் சனி பகவான், தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், காலபைரவர் எல்லாத்தோடைய சிலையும் அங்கே தாங்க இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. சரி, நம்ம மலை ஏற ஸ்டார்ட். கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஏறி வந்துட்டோங்க. வந்த உடனே மேலே பாருங்கள், பார்வதி தேவி சிவபெருமான் சிலை அருமையாக இருக்குங்க. மலை ஏறி வந்ததும் ஸ்டார்டிங்லேயே தண்ணி குடிக்கிறதுக்கு பைப்பு இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம். ஆனால் தண்ணி குடிக்கலாம் டக்குன்னு ஓடி வந்ததும் அவ்வளோதாங்க, தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சு. இதுதாங்க கண்ணப்பர் சுவாமி கோவிலுங்க. கோவில் வந்து மூடி இருக்கு. சிவபெருமான் சிலை இங்கே வந்து கொடிமரம் இருக்குங்க. நந்தி இருக்கிறாரு. இங்கே வந்து அம்பாலோடைய சிலை இருக்குங்க. இங்கே இன்னொரு சிவபெருமானோடைய சிலை இருக்குங்க. கண்ணப்பர் கோவில், அம்பாலோடைய சிலை, 2 சிவபெருமானோடைய சிலை இருக்குங்க. ஒரு கொடிமரம் இருக்குங்க. அதை தாண்டி வந்ததும் மேலே மலைக்கு மேலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அருமையான காட்சி அளிக்கிறாங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க.
நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.